ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சஸ்பென்ஸை சட்ட பாக்கெட்லையும் இன்வெஸ்டிகேஷனை இன்னர் பாக்கெட்லையும் ட்விஸ்டர் துணிப்பையிலையும் கும்பலா குவிச்சு வச்சிருக்க ஒரு தரமான படத்தை தாங்க பார்க்க போறோம். இதுல குட் நியூஸ் பேட் நியூஸ்னு ரெண்டு இருக்கு. குட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கொரியன் லாங்குவேஜ் மூவி தான் படம். அப்படியே பேட் நியூஸ்க்கு வந்தா படம் கொஞ்சம் பழசு, சில பேர் பண்ணிட்டாங்க, அதனால உங்கள நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனாங்க கொஞ்சம் படத்தை பார்த்தா பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் படத்தை பார்க்க பிடிக்கும். ஒன்னு ரெண்டு படத்தை மட்டும்தாங்க எத்தனை தடவை பார்த்தாலும் பிடிக்கும். இது அப்படி ஒரு படம்ன்றதுனால திரும்ப படத்தோட கதை, அதுல வச்சிருக்க சஸ்பென்ஸ் எல்லாம் பாக்குறப்போ கண்டிப்பா உங்களுக்கு கூஸ் பம்ஸா இருக்கும். அதோட சேனல் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த படத்தை பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. இன்னைக்கு தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. யாரும் எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம முழு படத்தையும் பாருங்களேன், நிச்சயமா வேற லெவல்ல இருக்கும். சோ படத்தோட கதை என்னன்னா, 15 வருஷத்துக்கு முன்னால கடத்தப்படுற ஒரு பொண்ணு. அந்த டைம்ல போலீஸால கடத்தல்காரனை கண்டுபிடிக்க முடியல. 15 வருஷம் கழிச்சு கேஸோட வேலிடிட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ கடத்தினா அதே கடத்தல்காரன் மறுபடியும் இப்போ சேம் பேட்டர்ன்ல வேற ஒரு பொண்ணை கடத்துறான். இந்த தடவை போலீஸால அவனை பிடிக்க முடிஞ்சதா இல்லையா? இதாங்க படத்தோட கதை. ஒரு கட்டத்துல இவ்வளவுதான் கேஸ், தட்டி விடுங்கடான்னு டிபார்ட்மெண்ட் கேஸ் முடிச்சாலும் ஒரு போலீஸ் மட்டும் என்ன ஆனாலும் சரி இந்த கேஸ்ல உண்மையை கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன்னு கேஸ நோண்டுறாரு. கடைசியா ஒரு கலவர ட்விஸ்டோட உண்மை வெளியே வரது தான் படத்தோட பியூட்டியே. படத்தோட பேரு மாண்டேஜ். 2013 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. வாங்களேன், கடத்தல்காரனுக்கும் காவல்துறைக்கும் நடக்கிற கண்ணாமூச்சி விளையாட்ட நம்ம ஒரு கண்ணு விட்டு வந்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா நைட்டு நேரம் மிளகா காரம்ன்ற மாதிரி ராத்திரி டைம். ஒரு பக்கம் ஹைவேஸ் ஓரமா மூஞ்சில கேரி பேக் போட்ட நிலைமையில கார்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அவ தான் படத்தோட ஹீரோயின். இன்னொரு பக்கம் அதே வழியில ஹீரோயினோட காரை கிராஸ் பண்ணி ஒரு போலீஸ் ஹீரோயினை பார்த்த மேனிக்கு பயங்கர ஃபாஸ்டா கார் ஓட்டிட்டு வர அவர் தாங்க படத்தோட ஹீரோ. ஸ்பீடா வந்துட்டு இருந்த ஹீரோவுக்கு திடீர்னு என்ன ஆச்சோ, டபுக்குன்னு அவரோட கார் ஆக்சிடென்ட் ஆகி தலைகீழா கவுந்துருது. உள்ள இருந்த ஹீரோ காட்டு கத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆக்சிடென்ட் ஆன சவுண்ட் கேட்டு மூஞ்சில இருக்க கேரி பேக் அவுத்துட்டு காரை விட்டு வெளியே வந்த ஹீரோயின் ஹீரோவோட காரை கிட்ட நடந்து போறா. அப்ப கீழே வேற ஒரு பொண்ணோட செருப்பு இவ கால்ல தட்டுப்படுது. இதோட இங்க சீனை கட் பண்ணிட்டு 15 வருஷம் கழிச்சு வந்தா வீட்டுல தனியா இருந்த ஹீரோயின் ரொம்பவே உடஞ்சு போயிருக்கா. அவ வீட்டுக்கு ஹீரோவும் அவரோட பார்ட்னரும் போறாங்க. போன கொஞ்ச நேரம் 3 பேரும் எதுவுமே பேசிக்கல. அப்ப பார்ட்னர் கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம வீட்டுல இருந்த ஒரு கேசட் எடுத்து டேப் ரெக்கார்ட்ல போட்டு பிளே பண்ணதும் அதை வச்சுதான் நமக்கு ஒரு மேட்டரே தெரியுது. 15 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயினோட பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க. பொண்ணை காப்பாற்ற முடியல, அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு. கூடவே கடத்தல்காரனையும் இந்த தேதி வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அப்ப கிட்னாப்பர் பொண்ணை கடத்தினதுக்கு அப்புறம் ஹீரோயினோட வீட்டுக்கு கால் பண்ணி பேசின ஆடியோ தான் கேசட்ல ஓடிட்டு இருக்கு. சோ ஆடியோ கேட்க ஆரம்பிச்சதும், ஏண்டா கூட வந்த குரங்கு கொஞ்ச நேரம் கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியாடா, அவளே பாவம் ஃபீலிங்ஸ்ல இருக்கா, அவ முன்னால எதுக்கு இதை போட்டு காட்டுற, ஆஃப் பண்ணி தொலைடா அப்படின்னு ஹீரோ பார்ட்னர் அதட்ட. அடுத்து ஹீரோயின் ரொம்பவே ஆர்வமா, சொல்லுங்க கிட்னாப்பரை பத்தி எதுவும் தகவல் தெரிஞ்சுதா, அதை சொல்லதான் வந்திருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறா. ஆனா ஹீரோ சொல்ல வந்த மேட்ரு அது இல்ல. எல்லா கேஸுக்குமே எக்ஸ்பைரி டேட்னு ஒன்னு இருக்கும். அதை ஸ்டாட்யூட் ஆஃப் லிமிடேஷன் சொல்லுவாங்க. ஒரு நாட்டிலையும் அந்த டைம் பீரியட் ஒரு மாதிரி இருக்கும். கொரியாவில் பாத்தீங்கன்னா ஒரு கேஸோட வேலிடிட்டி 15 வருஷம். 15 வருஷம் முடிஞ்சுட்டா போலீஸே கேஸ் ஃபைல தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் குற்றவாளியே நான் தான் இந்த குற்றத்தை பண்ணேன்னு வந்து ஒத்துக்கிட்டாலும் அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இதுதான் சட்டம். அப்படி 15 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் பொண்ணை கடத்தினாங்கல்ல, அந்த கேஸோட ஸ்டாட்யூட் ஆஃப் லிமிடேஷன் முடியறதுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அதை சொல்ல தான் ஹீரோ வந்திருக்காரு. என்னங்க உங்க சட்டம், என் பொண்ணை கடத்தினவன் இத்தனை வருஷமா ஃப்ரீயா வெளியே சுத்திட்டு இருக்கான், எப்படியாச்சும் அவனை பிடிச்சிடுவீங்கன்னு பார்த்தா 5 நாளைக்கு அப்புறம் கேஸையே தூக்கி போட்டுருவோன்னு அசால்ட்டா சொல்றீங்க. அப்ப நான் என் பொண்ணை இழந்ததுக்கு எனக்கு கிடைக்கிற நியாயம் தான் என்ன இப்படின்னு ஹீரோயின் வெறியாகிறா. பாப்போம், இன்னும் 5 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள கிட்னாப்பர் கிடைச்சிட்டான்னா லக்கு தான். அந்த எண்ணத்தோட கிளம்பின ஹீரோ ஓப்பனிங்ல கிரைம் நடந்த ஒரு இடத்த பார்த்தோம்ல, எதர்ச்சியா அங்க போனா அங்க வெள்ளை கலர் பூ ஒன்னு இருக்கிறத பாக்குறாரு. இது கிரைம் நடந்த இடம். கிட்டத்தட்ட கிரைம் நடந்த நாளும் நெருங்கிடுச்சு. அங்க வந்து யாரோ அஞ்சலி செலுத்துற மாதிரி பூ வச்சிருக்காங்கன்னா ஹீரோயின் கிட்ட கால் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தியான்னு கேட்டா இல்லன்னு சொல்றா. போலீஸ தவிர்த்து இந்த லொகேஷன் வெளியே வர யாருக்குமே தெரியாது. அத மீறியும் ஒரு வெள்ளை கலர் பூ வந்திருக்குன்னா அக்கா மக்க கிட்னாப் இருந்தாண்டா இங்க வந்திருக்கான் அப்படின்னு ஹீரோ சைட்ல திரும்பினா அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. ஹீரோவும் பார்ட்னரும் கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்றப்போ நைட் டைம்ல அங்க வந்த ஒருத்தவன் பூவை வைக்கிறதையும் பாத்துடுறாங்க. என்ன ஒண்ணு, பூவை வச்சவனோட மூஞ்சி சரியா தெரியல. ஃபுட்டேஜ பார்த்ததும் அதே நைட் ஹீரோ பார்ட்னர் 2 பேரும் கிரைம் நடந்த ஹைவேஸ்க்கு போய் பக்கத்துல இருக்க ஒரு காட்டு பகுதிக்குள்ள நுழைய அங்க புதுசா வந்துட்டு போன மாதிரி ஒரு டயர் மார்க் இருக்குங்க. அதுல ரைட் சைட் டயரை பார்க்கும்போது புது டயர் மாதிரி தெரியுது. இது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 15 வருஷத்துக்கு முன்னால கிட்னாப்பர் பொண்ணை கடத்தினான்ல, கிரைம் இங்க தானே நடந்துச்சு. தோ இப்ப ஹீரோவும் பார்ட்னரும் இருக்க இதே காட்டு பகுதிக்குள்ளதான் கிட்னாப்பர் திருடி எடுத்துட்டு வந்தா அவனோட வேனை நிறுத்தி வச்சிருப்பான். அதே இடத்துல இப்போ ஒரு கார் வந்துட்டு போயிருக்கு. மேல கிரைம் நடந்த இடத்துல வெள்ளை கலர் பூ ஒண்ணு இருக்கு. டவுட்டே இல்ல, கிட்னாப்பர் தான் திரும்ப வெளியே வந்திருக்கான்னு முடிவே எடுத்த ஹீரோ விடவே கூடாது. இந்த தடவை அவனை பிடிச்சே ஆகணும்னு அடுத்த வேலைகள் ஆரம்பிக்கிறாரு. ஹைவேஸ்ல கேமரா இருக்கு. கேமராவுக்கு பக்கத்திலேயே கில்லர் பூ வச்சிருக்கான்னா
பண்ணியிருக்கான்னா நிச்சயமா நைட் டைம்ல அவனுக்கு அங்க இருக்க கேமரா தெரியாம இருந்திருக்கணும். அதுக்கப்புறமும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்பும் போது மாட்டிக்க கூடாதுன்னு கேமரா இல்லாத வழியில தானே போயிருப்பான். சோ அவன் எந்த வழியில போயிருக்க வாய்ப்பு உண்டுன்னு ஹீரோ மேப்ல கேமரா தெரியாத ஒரு ரூட்டை சூஸ் பண்ணி மூஞ்சி தெரியாத முடிச்ச வைக்க அவனே இவ்வளவு தெளிவா யோசிக்கிறான்னா ஒரு போலீஸ் நான் எவ்வளவு தெளிவா யோசிப்பேன். கிட்னாப்பர் பூவை வச்சது இந்த டைமுக்கு. அதுக்கப்புறம் அவன் காரை நிறுத்தின இடத்துக்கு நடந்தே போய் திரும்ப காரை எடுத்துக்கிட்டு வெளியே வரதுக்குள்ள 15 இருந்து 20 நிமிஷம் ஆயிருக்கும். சோ கிட்னாப்பர் 1:40 இருந்து 1:50 தான் கேமரா இல்லாத அந்த ரூட்ல டிராவல் பண்ணிருக்கணும். நமக்கு கிடைச்சிருக்க டயர் மார்க்கை வச்சு கிட்னாப்பர் யூஸ் பண்ண காரோட மாடல் கார்னிவல்னு தெரிஞ்சு போச்சு. கிட்னாப்பர் ஒரு சைடு போறான்னா அவனுக்கு ஆப்போசிட் சைடுல நிறைய கார் வந்திருக்கும்ல. நம்ம கிட்ட இருக்க ஒரு ஹைவே கேமராவோட ஃபுட்டேஜை வச்சு 1:40 இருந்து 1:50 எந்தெந்த கார்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுன்ற லிஸ்ட் எடுங்க. அதுல ஏதாச்சும் ஒரு கார்ல டேஷ்போர்ட் கேமரா இருந்துட்டாலும் போதும், ஆப்போசிட்ல போன கிட்னாப்பரோட கார் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். பயவுள்ளே புடிச்சு போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த வழியா வந்த பல கார்களை என்கொயரி பண்ணும்போது ஒரு கார்ல டேஷ்போர்ட் கேமரா இருக்கு. அதோட ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண செத்தாண்டா சேகரன் நினைச்சா கிட்னாப்பர் இந்த இடத்துல ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட வச்சுட்டான். ஃபுட்டேஜ்ல கார்னிவல் கார் ஒன்னு கிராஸ் ஆகுது, அதுதான் கிட்னாப்பரோட காரு. ஆனா அதுல நம்பர் பிளேட் இல்லங்க. செம்மையா பிளான் பண்ணி அழகா தப்பிச்சிட்டான். ஆனாலும் ஹீரோ விடலையே. கிடைச்சிருக்க டீடைல வச்சு ஊர்ல இருக்க எல்லா கார்னிவல் காரை செக் பண்ணியாச்சு. கிட்னாப்பரை தூக்கியே ஆகணும்னு எத்தனை கார் முடியுமோ அத்தனை காரை செக் பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல. என்னடா இப்படி ஆயிப்போச்சேன்னு மறுபடியும் கிட்னாப்பரோட கார் கிராஸ் ஆன அந்த ஃபுட்டேஜை ஹீரோ செக் பண்ணும்போது இந்த தடவை ஹீரோவுக்கு புதுசா ஒரு க்ளூ கிடைக்குது. கிட்னாப்பரோட கார்ல ஃப்ரண்ட் மிரர்ல ஓரமா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கான். இப்போதைக்கு கிடைச்சது இதுதான். அதோட ஜூலை 19 கேஸோட எக்ஸ்பைரி முடியறதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். ஒன்னும் பண்ண முடியலையேன்னு ஹீரோ ஒரு மார்க்கெட் ஓரமா உட்காந்து கொற்ற மழையில சிகரெட் அடிச்சிட்டு இருக்க அப்போ ஹீரோவுக்கு எதிரில் ஒரு கார்னிவல் கார் வந்து நிக்குது. கடந்த 5 நாளா பாக்குற எல்லா காரையும் தானே ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி சும்மா இதையும் பாப்போம்னு ஹீரோ காருக்கு முன்னால போனா நம்பவே மாட்டீங்க. ஹீரோ ஃபுட்டேஜ்ல பார்த்தா அதே கார் தான் இது. ஸ்டிக்கர் உட்பட சேமா இருக்கு. சரி எதுக்கும் நமக்கு கிடைச்ச டயர் மார்க்கும் இந்த காரோட டயர் மார்க்கும் ஒன்னா இருக்கான்னு செக் பண்ணிடுவோம்னு ஹீரோ டயரை செக் பண்ணிட்டு இருக்கப்போ காரை ஓடிட்டு வந்த கிட்னாப்பர் கொஞ்சம் தூரத்துல இருந்து ஹீரோவை பாத்துறாங்க. இன்னமும் கிட்னாப்பரோட மூஞ்சி நமக்கு காட்டல. கொடையை பிடிச்சிட்டு இருந்தவன் ஹீரோவை பார்த்ததும் நைஸா நழுவுறானா. அதை பார்த்துட்டு ஹீரோ அவனை சேஸ் பண்ணாட தப்பிக்கிறதுக்கு நேக்கா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு புதுசா வந்த கஸ்டமர் மாதிரி மூஞ்சிக்கு முன்னால நியூஸ் பேப்பரை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துறான். கண்டுபிடிக்க முடியாதா என்ன? கொற்ற மழையில கொடையோட ஓடி வந்தான். அவனுக்கு பக்கத்துல இருக்க கொடையில இன்னமும் தண்ணி சொட்டிட்டு இருக்கு. ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற டென்ஷன் தாங்காம நியூஸ் பேப்பரை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப இவன் தானே அவனா இருக்கணும். கிட்ட போய் கேட்டுருவோம்னு ஹீரோ அவன் கிட்ட போறதுக்குள்ள ஹீரோ மார்க்கெட்ல இருக்க விஷயம் கேள்விப்பட்டு கடைக்கு வந்த பார்ட்னர் சாருன்னு ஹீரோவை கூப்பிட்ட கேப் தாங்க கிட்னாப்பர் ஹோட்டல் ஓனரெல்லாம் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் ஓட்ட முடிக்கிறான். அதே மார்க்கெட்ல தான் ஹீரோயினும் இருக்கா. கிட்னாப்பர் ஹீரோயினை கிராஸ் பண்ணி ஓட பின்னாலேயே ஹீரோவும் துரத்திக்கிட்டு ஓட கடைசி வரைக்கும் அவன் மூஞ்சையும் பார்க்க முடியல, அவனை பிடிக்கவும் முடியல. கிட்னாப்பர் அவன் நிறுத்தி வச்சிருந்த காரை எடுத்துக்கிட்டே தப்பிச்சிடறான். இருந்தும் நம்பர் பிளேட் எல்லாம் நோட் பண்ணி அதை வச்சு பிடிக்க முயற்சி பண்ணியும் ஒரு புண்ணியமும் இல்ல. அது ஃபேக்கான நம்பர் பிளேட். அதனால என்னங்க கிட்னாப்பர் மார்க்கெட்ல எங்கேயோ ஓடனான்ல. மார்க்கெட்ல இருக்க எல்லாரையும் பிடிச்சி விசாரிச்சா யாராச்சும் ஒருத்தவங்களாவது கிட்னாப்பரோட மூஞ்ச பார்த்திருப்பாங்க. வாங்க அந்த வேலையை பார்ப்போம்னு ஹீரோயின் கூப்பிட்டா பார்க்கலாமா பார்க்கலாம், எனக்கும் பார்க்கணும்னு தான் ஆசை. ஆனா கேஸ் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள யாரை விசாரிச்சு எங்க போய் அவனை பிடிக்கிறது? எனக்கே சொல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இனிமேல் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நடந்ததை மறந்துட்டும் வேலையை பாருப்போ அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஃபீலிங்ஸா பேசிட்டு இத்தனை வருஷம் போராடியும் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சு கேஸை முடிக்க முடியலையேன்ற விரக்திலேயே ஹீரோ தன்னோட வேலையவே ரிசைன் பண்ணிட்டு கேஸே முடிஞ்சதுக்கு அப்புறம் கேஸ் சம்பந்தப்பட்ட தகவலை வச்சு என்ன ஆக போகுது? சோ இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கும்பலா கூட்டி கொளுத்த ஹீரோயின் எப்பயில இருந்தோ ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. ஹீரோ போன் எடுக்கலன்னதும் ஒரு வாய்ஸ் மெயில் பண்ணிருக்கா. அதை பிளே பண்ணா இனிமேல் நான் உங்களை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எனக்கு லாஸ்டா ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. நான் சில பேரோட ஐடி நம்பர் சொல்றேன். அவங்க யாரு என்னன்னு எனக்கு பேக்ரவுண்ட் செக் மட்டும் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு ஹீரோயின் சில பேரோட நேம்ஸ் சொல்லிட்டு இருக்க அதை ஹீரோ கேட்க கூட இல்ல. வாய்ஸ் மெயில கட் பண்ணிட்டு இவர் எவிடன்ஸ் எல்லாம் கொளுத்தினாரு இல்ல, அப்போன்னு பார்த்து மழை பெஞ்சதுனால எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு ஆஃப் ஆயிடுச்சு. அதுல இவன் தான் கிட்னாப்பர்னு யாரோ ஒருத்தவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு ரேண்டமா கிட்னாப்பரோட டிராயிங்கை வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சு எப்படி இந்த டிராயிங் வரைஞ்சாங்கன்னா ஒரு நாள் சந்தேகப்படுற மாதிரியான ஒருத்தவன் ரோட்டோரமா நின்றுட்டு இருந்த ஒரு காரை நைட் டைம்ல திருடி இருக்கான். அப்ப அந்த வழியா வந்த ஒரு பால்காரன் சொன்ன அடையாளத்தை வச்சுதான் இவன் தான் கிட்னாப்பரா இருப்பான், கிட்னாப்பர் இப்படிதான் இருப்பான்னு அவன் டிராயிங்க ரேண்டமா வரைஞ்சிருக்காங்க. போட்டோலயே ஆள் நல்லா கொடிய நோய் தாக்கின கொய்யாக்கா மாதிரி தான் இருக்கான்.
நான் பண்றது பிடிக்க முடியல. அப்படியே இதெல்லாம் முடிஞ்சு அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு வந்தா ஒரு தாத்தா அவர் பேத்தியோட வீட்டுக்கு முன்னால இருக்க பார்க்ல விளையாண்டுட்டு இருக்காரு. அப்ப வீட்டுக்குள்ள இருக்க டெலிபோன் ரிங்காக தாத்தா பேத்தியை வெளியே தனியா விட்டுட்டு போன் எடுக்கிறதுக்காக உள்ள போறாரு. போன் கிட்ட போனதும் போனு கட் ஆயிடுச்சு. சரி வெளியே வரலாம்ட்டு கிளம்புனா திரும்ப போன் ரிங் ஆகுது. போன் கிட்ட போனதும் மறுபடியும் போனு கட் ஆயிடுச்சு. இப்படி போன் வர கட்டாக போன் வர கட்டாக 4-5 தடவை அப்படியே நடக்குது. தாத்தா 6வது தடவை கபக்குன்னு போன் எடுத்துறாரு. பட் போன்ல அந்த பக்கம் கேட்கிற வாய்ஸ் என்ன தெரியுங்களா? வெளியே விளையாண்டுட்டு இருந்த இவரோட பேத்தி கத்துற வாய்ஸ் கேக்குது. அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்தா பேத்திய காணோம். யாரோ கடத்திட்டாங்க. அடுத்து தாத்தாவோட வீட்டுல ஒரு புது போலீஸ் டீம் கடத்தப்பட்ட பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பட்டறைய போடுது. போலீஸ் வந்துட்டாங்கன்றது கிட்னாப்பருக்கு தெரியக்கூடாது இல்ல. சோ எல்லாத்தையும் ரகசியமா பண்றாங்க. கூடவே தாத்தாவையும் நீங்க வெளியே பார்க்கல பொண்ணை தேடுற மாதிரி கேஷுவலா தேடிக்கிட்டே இருங்க, அப்பதான் கிட்னாப்பருக்கு சந்தேகம் வராதுன்னு தாத்தாவை வெளியே நிக்க வச்சிட்டாங்க. இந்த பக்கம் காணாம போன பொண்ணோட அம்மா போலீஸ் கூடவே உள்ள இருக்காங்க. கிட்னாப்பர் கிட்ட இருந்து எப்ப கால் வரும்னு உள்ள இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த பக்கம் வெளியே உட்காந்துருக்காருல தாத்தா. அங்க ஒரு செல்போன் ரிங் ஆகுது. பட் ரிங் ஆகிறது இவரோட போன் இல்ல. கிட்னாப்பர் பொண்ணை கடத்தும் போதே கவருக்குள்ள வேற ஒரு போனை வச்சுட்டு போயிருக்கான். அந்த போன் தான் ரிங் ஆகுது. தாத்தா போன் எடுத்து காதல வச்சதும் இங்க சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஹீரோயின். லாஸ்டா கிட்னாப்பர் ஒரு ஹோட்டலுக்கு வந்து ஹீரோ கையில மாட்டாம தப்பிச்சு போயிட்டான்ல. அங்க போய் ஹோட்டல் ஓனர் கிட்ட உங்க ஹோட்டலுக்கு ஒருத்தன் வந்தான்ல, நீங்க அவன் ஃபேஸ பாத்தீங்களா? பார்த்தா கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஹீரோயின் கேக்குறா. ஆனா ஹோட்டல் ஓனர் கிட்னாப்பரோட மூஞ்ச பார்க்கல. இத அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க ஹீரோயினுக்கு புதுசா ஒரு க்ளூ கிடைக்குது. கிட்னாப்பர் ஹோட்டலுக்குள்ள வரும்போது கொடையோட தானே வந்தான். ஆனா ஹீரோவுக்கு பயந்து ஓடும்போது கொடையை எடுத்துட்டு போகாம தானே போனா. இன்னமும் அந்த கொடை அங்கேயே தான் இருக்கு. ஹீரோயின் அதை எடுத்து பார்த்தா கொடையில ஒரு பேங்கோட பேர் எழுதப்பட்டிருக்கு. இதை காட்டிட்டு திரும்ப போலீஸ் பட்டறைய போட்டிருக்க வீட்டுக்கு வந்தா இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு டெலிபோன் பூத்துல இருந்து கிட்னாப்பர் இந்த வீட்டுக்கு கால் பண்றான். பேசுற அவனோட வாய்ஸ் கேட்க கூடாது, அதாவது அவனோட வாய்ஸா கேட்க கூடாது, வேற மாதிரி கேட்கணும்னு ரிசீவர்ல ஒரு டிவைஸை செட் பண்ணிட்டான். சோ கிட்னாப்பரோட வாய்ஸ் கம்ப்யூட்டரைஸ்டு வாய்ஸ் மாதிரி கேக்குது. போன் எடுத்த பொண்ணோட அம்மா எங்கடா என் பொண்ணு என்கிட்ட கொடுத்துறான்னு அலருது. கிட்னாப்பரோ கூலா நான் உங்ககிட்ட போலீஸ்ட போவாதுன்னு தானே சொன்னேன், நீ பேசுறத பார்த்தா போலீஸ் உன் பக்கத்துல இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு அவன் போட்டு வாங்க. ஆஹா நாங்க இருக்கோன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு கேஸ ஹேண்டில் பண்ற இன்ஸ்பெக்டர் பொண்ணோட அம்மாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க இருந்தும் அங்க போலீஸ் கூட்டத்துல இருந்த ஒரு ஒண்டி கட்ட ஓனா அவன் செல்லை கீழே போட்டு பச்சக்குன்னு ஒரு சவுண்ட கொடுத்துறான். இதுல டவுட் ஆன கிட்னாப்பர் எதுவுமே பேசாம காலை கட் பண்ணிடுறானா. அடுத்து அவன் எப்படா கால் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கொஞ்ச நேரத்திலேயே கிட்னாப்பர் கிட்ட இருந்து போனும் வருது. சரி ஓகே, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா, எக்காரணம் கொண்டும் நீ போலீஸ்ட போக கூடாது. நான் உனக்கு ஒரு மிலிட்டரி பேக் அனுப்புறேன், அதுல $50,000 காசு ரெடி பண்ணி வச்சுக்கோ, எங்க எப்படி கொடுக்கணும்ன்றத நான் சொல்றேன்னு கிட்னாப்பர் சொல்ல இன்ஸ்பெக்டர் சொல்லி கொடுத்த மாதிரியே முதல்ல என் பொண்ணு உயிரோட இருக்காளான்னு எனக்கு தெரியணும், என் பொண்ணை என்கிட்ட பேச வைன்னு பொண்ணோட அம்மா சொல்றாங்க. அதை மதிக்காம கிட்னாப்பர் போனை வச்சிடறானா. ஐயோ பொண்ணுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ற பதட்டத்திலேயே பொண்ணோட அம்மா மயக்கம் போட்டு விழ லைட்டா அவங்களோட ஷர்ட்டை விலைக்கு பார்த்தா அவங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஒன்று நடந்திருக்கும் போல. அதுக்கான தழுமெல்லாம் அவங்க நெஞ்சில இருக்கு. இந்த அம்மா எப்ப எழுந்திருச்சு திரும்ப கிட்னாப்பர் கால் பண்ணானா எப்படி பேச வச்சு கேஸ முடிச்ச மாதிரிதான். இதுல வேற வெளியே இருந்த தாத்தா எங்க போனான்னு தெரியலையே, போய் அவனை கண்டுபிடிச்சு கூட்டு வாங்கடா டேய் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸ்ட சொல்லி அந்த போலீஸ் வெளியே வந்து பார்த்தா தாத்தாவை காணோம். இதுக்கு நடுவுல அங்க ஹோட்டலுக்கு போன ஹீரோயினுக்கு கிட்னாப்பர் யூஸ் பண்ண கொடை ஒண்ணு கிடைச்சது. அதுல ஒரு பேங்கோட பேர் இருந்துச்சு இல்லையா. ஹீரோயின் பேங்குக்கு போய் கொடையை பத்தி விசாரிக்கிறா. இது எங்க பேங்க்ல யாரெல்லாம் விஐபி கிளைண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம் மேடம், பட் நீங்க ஏன் அதை கேக்குறீங்கன்னு புள்ளி வச்சதும் ஒன்னும் இல்ல, நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்களேன், உங்கள்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு ஹீரோயின் பேங்க் எம்ப்ளாய்க்கு ஒரு கொக்கிய போடுறா. இந்த டைமிங்ல போலீஸ் இருந்த வீட்டுக்கு கிட்னாப்பர் இருந்து கால் வந்ததும் பொண்ணோட அம்மா மயக்கமா இருக்கிறதுனால பேச முடியல. ஆனா கிட்னாப்பர் கால் பண்ணால போன் ரிங் ஆயிட்டு இருக்கும் போதே அவன் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. பறக்குது பாருங்க போலீஸ் கார் எல்லாம். மின்னல் வேகத்துல காரை ஓட்டிக்கிட்டு அந்த லொகேஷனுக்கு போனா அது ஒரு பாழடைஞ்ச பார்க்கு, அங்க ஆள் நடமாட்டமே இருக்காது. அதுக்கு நடுவுல இருக்க ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத்துல இருந்து தாங்க கில்லர் கால் பண்ணிருக்கான். அங்கேயும் ட்விஸ்ட் வச்சுட்டு போயிட்டான். எப்படின்னா இவன் மாட்டிக்க கூடாதுன்னு இவன் எந்த போன்ல இருந்து பேசினானோ அந்த போன்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். சம்பவ இடத்துக்கு போன போலீஸ்க்கு கிடைச்சது ஒன்னே ஒண்ணுதான், அடிச்சுட்டு போட்ட ஒரு சிகரெட் துண்டு. இதோட ஏமாந்து போய் போலீஸ் வந்துடுறாங்களா. அப்புறம் இவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன். கடத்தப்பட்ட பொண்ணை 24 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும்டா, ஏன்னா நமக்கு தெரியும் 24 மணி நேரத்தை தாண்டிட்டா பொண்ணை உயிரோட கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எல்லா கேஸ்லயும் கிட்டத்தட்ட அப்படிதானே நடந்திருக்கு. சோ அதுக்கான வேலையை பாருங்க. அப்புறம் இதே மாதிரி இதுக்கு முன்னால வேற ஏதாச்சும் கேஸ் நடந்திருந்தா அதையும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அவரோட டீம் மேட் ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்ப, இன்னொரு பக்கம் பொண்ணை கடத்தின கிட்னாப்பர் ஒரு பிரிட்ஜுக்கு அடியில காரை ஓட்டிட்டு வந்து கடத்தப்பட்ட பொண்ணை ஒரு பொட்டிக்குள்ள அடைச்சு அந்த பொட்டியை கார்ல வச்சிருக்கான். பொட்டிக்குள்ள இருந்த பொண்ணு ரொம்ப நேரமா என்ன உற்றுன்னு கதறிக்கிட்டே இருந்திருக்கு. அதோட சத்தத்தை ஆஃப் பண்ணணும்னு பொட்டியில இருந்த பொண்ணை வெளியே எடுத்து அது மேல துணியை போட்டு கழுத்தோட சேர்த்து கயிறை இறுக்கி கட்டிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோயின் காலையிலேயே ஒரு பேங்க் எம்ப்ளாய்க்கு ஐஸ் வச்சால, நைட் அவளை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சு அவளுக்கு கொஞ்சம் பணத்தை லஞ்சமா கொடுத்து அவங்க பேங்க்ல யாரெல்லாம் விஐபி
விஐபி கிளைண்டோ அவங்களோட லிஸ்ட்டை வாங்குறா. அதுக்குள்ள பொண்ணை கடத்தின வீட்டுக்கு கால் பண்ண கிட்னாப்பர், உன் பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையா அது உனக்கு தெரியணும் தானே நீ ஆதாரம் கேட்ட, இன்னும் 3 நிமிஷத்துல உன் வீட்டை தாண்டி ஒரு குப்பை வண்டி போகும், வண்டியில இருக்க ஒரு பைய விடாம செக் பண்ணு, அதுல தான் உன் பொண்ணு உயிரோட இருக்கான்றதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு கிட்னாப்பர் சொன்ன அடுத்த செகண்டே பொண்ணோட அம்மா உழுந்து வச்சுட்டு வெளியே ஓடுறாங்க. இதே மாதிரி தாங்க 15 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயினுக்கும் கிட்னாப்பர் கால் பண்ணி குப்பை வண்டி ஒன்று வரும், அதுல உன் பொண்ணு உயிரோட இருக்கான்றதுக்கான சாட்சி இருக்கு, போய் பாருன்னு சொல்லியிருப்பான். குடுகுடுன்னு ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து ரோட்ல வந்துட்டு இருந்த குப்பை வண்டியை வழிமறிச்சு பயங்கர பதட்டத்தோட உள்ள இருக்க ஒரு பைய விடாம எல்லாத்தையும் செக் பண்ணா. ஒரு பையில கில்லர் கடத்தின பொண்ணை ஒரு இடத்துல நிக்க வச்சு போட்டோ எடுத்திருக்கான், அதை இந்த பைக்குள்ள வச்சிருக்கான். அப்ப நடந்த மாதிரியே தான் இப்பவும் நடக்குது. இப்ப கிட்னாப்பர் கிடைத்திருக்க பொண்ணோட போட்டோ குப்பை வண்டியில கிடைக்குதா. அதுல கிட்னாப்பர் பொண்ணை நிக்க வச்சு போட்டோ எடுத்திருக்க ரூமை பாக்குறப்போ ஆளுங்க குடியிருக்க வீடு மாதிரி தான் இருக்கு. பேக்ரவுண்ட்ல இருக்க வால்பேப்பர்லாம் அப்படிதான் இருக்கு. இதை இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே டீம்மேட்டுக்கு ஒரு வேலை கொடுத்தாருல்ல, இதே மாதிரி வேற கேஸ் இதுக்கு முன்னால நடந்திருக்கான்னு பாருன்னு அவன் அதை கண்டுபிடிச்சு இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி, சார் பாத்துறேன் சார், 15 வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு சார், கிட்னாப்பர் பொண்ணை கடத்திருக்கான், குப்பை வண்டியில போட்டோ வச்சான்ல அதே மாதிரி அப்பவும் வச்சிருக்கான், அப்புறம் மிலிட்டரி பேக் அனுப்புறேன் அதுல பணம் வைன்னு சொன்னா பாருங்க, ஒய் பிளட் சேம் பிளட், அப்ப இப்பன்னு ஒரே மாதிரி நடக்குது. இதை தவிர எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன்னா ஸ்டாட்யூட் ஆஃப் லிமிடேஷன் முடிஞ்சதுனால கேஸ் ஃபைல் எதுவும் இல்ல, நான் ஹெட் ஆஃபீஸ்க்கு போறேன், அங்க போய் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு இவன் ஹெட் ஆஃபீஸ்க்கு வரான். கேஸ் முடிஞ்சிட்டதுனால அங்கேயும் பெருசா எந்த தகவலும் கிடைக்கல. ஆனா கிட்னாப்பர் இப்படிதான் இருப்பான்னு ரேண்டமா ஒரு டிராயிங் வரைஞ்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ஒண்ணு மட்டும் கிடைக்குது. அதுக்கு கீழே இந்த கேஸ ஹேண்டில் பண்ணது ஹீரோ தான் அப்படின்னு ஹீரோவோட பேரை பார்த்த டீம்மேட், இவருக்கு ஏற்கனவே ஹீரோ தெரியும் போல, நேரா ஹீரோவோட வீட்டுக்கு போக நடந்திருக்க விஷயத்தெல்லாம் கேட்டதும், சில நாளைக்கு முன்னால ஹீரோ இவர்கிட்ட இருந்த எவிடன்ஸ் எல்லாம் எரிச்சாரு, ஆனா அப்ப மழை வந்துட்டதுனால நெருப்பு அணைஞ்சிருச்சுல்ல, பாதி அணைஞ்ச தகவல்லாம் வச்சுதான் இருக்காரு, இதுக்கு மேல வரமாட்டான்னு நினைச்சா வந்துட்டானா அவன், பொண்ணை கடத்திட்டு ரான்சம் பண்ணி கேட்டிருப்பானே, இதே மாதிரிதான் அப்பவும் எங்கள்கிட்ட கேட்டான். ஒரு மிலிட்டரி பேக்ல அவன் கேட்ட பணத்தை வச்சு பொண்ணோட அம்மாவை மட்டும் தனியா ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட இந்த பிளாட்ஃபார்முக்கு வர சொன்னான். நாங்களும் ஹீரோயின் கிட்ட பணம் இருக்க பேக்கை கொடுத்து அவன் சொன்ன இடத்துல வச்சுட்டு நீ போயிடு, மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம்னு இன்ச்சு பை இன்ச்சா சுத்தி நின்று யாரா அந்த பேக் எடுக்க வருவான்னு கண்காணிச்சிட்டு இருந்தோம். எப்பப்பப்பப்பப்பா, கிட்னாப்பருக்கு மூளைனா மூளை, உடம்பெல்லாம் மூளை, எவ்வளவு அழகா எங்களுக்கு விபூதி அடிச்சான் தெரியுமா. பண பேக் அங்க வச்சதும் பிளாட்ஃபார்ம்ல ஒரு ட்ரெயின் வந்து நின்னுச்சு. ட்ரெயின்ல இருந்து இறங்கின எல்லாருமே மிலிட்டரி ஆளுங்க. கூட்டம் கட்டுக்கடங்காம வர ஆரம்பிச்சிருச்சு. கூட்டத்தோட கூட்டமா கலந்த கிட்னாப்பர் பணம் இருக்க ஒரிஜினல் பேக் எடுத்துக்கிட்டு டூப்ளிகேட் பேக் அங்க வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் நாங்க ரயில்வே ஸ்டேஷனையே சீல் பண்ணி இப்படியாச்சும் அவனை பிடிச்சிடலாம் தான் பார்த்தோம், ஆனா பிடிக்க முடியல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நமக்கு மட்டும் காட்டுற ஒரு விஷயம் என்னன்னா, கிட்னாப்பர் பணத்தை எடுத்ததுமே அவன் முன்வாசல் வழியா வெளியே போல, ட்ரெயினுக்கு அடியில நுழைஞ்சு வேற வழியா போயிட்டான். அவனை யாருமே கவனிக்கல. ஹீரோ சொன்ன இந்த கதையை டீம்மேட் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டுக்கு கால் பண்ண கிட்னாப்பர், நான் அனுப்பின மிலிட்டரி பேக் உங்கள்கிட்ட வந்துருச்சு இல்ல, நான் கேட்ட ரான்சம் மணி அதுல வச்சு கரெக்டா இத்தனை மணிக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனோட இந்த பிளாட்ஃபார்முக்கு வாங்கன்னு சொல்றான். ரெண்டு கதையும் ஒரே மாதிரி இருக்கா. இன்ஸ்பெக்டரே மறந்துடுறாரு. சோ எப்படியோ கிட்னாப்பர் ஒரு பிளான போட்டு பணத்தை எடுக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவான். போன தடவை மாதிரி மிஸ் பண்ணாம இந்த தடவை அவனை பிடிச்சே ஆகணும். அதுக்கான வேலைகளை இவங்க பார்த்துட்டு இருக்க இதே டைம் குழந்தைய கடத்தினால கிட்னாப்பர் அவன் இப்போ மிலிட்டரி ஆள் மாதிரி தானே வேஷம் போட்டு வரப்போறான். அதுக்கேத்த மாதிரி முடியெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஹீரோ எவன் ஒருத்தவனை பிடிக்க முடியலன்னு டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தாரோ திரும்ப அவனே வந்துட்டான். அவனை பிடிச்சே ஆகணும்னு டீம்மேட்டோட சேர்ந்து ஸ்டேஷன் வந்துட்டு இருக்க வழியில டீம்மேட் கேக்குறான், சரிங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க அவனை மிஸ் பண்ணிட்டீங்க, அதோட நீங்க பேக்ல வச்ச பணமும் ஒரிஜினல் பணம் இல்ல டூப்ளிகேட் பணம்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டதும் ஒரு பிளாஷ்பேக். ரயில்வே ஸ்டேஷன்ல கிட்னாப்பரை மிஸ் பண்ணியாச்சு, இனிமேல் எங்க இருந்தா வெளியே வர போறான், அவ்வளவுதான் பொண்ணையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவனும் காணாம போயிடுவான் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் முடிவெடுத்து ஹீரோயினோட வீட்டுல விட்டிருந்த போலீஸ் எல்லாரையும் திரும்ப ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோவுக்கு மட்டும் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்திருக்கு, எப்படியும் திரும்ப அவன் ஹீரோயினோட வீட்டுக்கு கால் பண்ணுவான்னு. அதை சொல்லி அலர்ட் பண்றதுக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்களா. வரும்போது ஒரே ஒரு ரெக்கார்டிங் டிவைஸை மட்டும் ஹீரோயின் வீட்லயே வச்சுட்டாங்க. சரி பாவம் தனியா இருக்காளே அப்படின்னு ஹீரோயினோட வீட்டுக்கு போக லேட்டஸ்டா கிட்னாப்பர் பேசி ரெக்கார்டான ஒரு ஆடியோ அங்க ஓடிட்டு இருக்கு. கிட்னாப்பர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சதும் ஹீரோயினோட வீட்டுக்கு கால் பண்ணி ஹீரோயின் பொண்ணு கிட்ட போனை கொடுத்து பேச சொல்லியிருக்கான். அந்த பொண்ணும் பேசி முடிச்சதும் கிட்னாப்பர் போன் எடுத்துக்கிட்டு தனியா போக அப்ப ஹீரோயினோட பொண்ணு அவளோட பேக்ல ஒளிச்சு வச்சிருந்த ஒரு பென்சில தெரியாம எடுத்து கையில வச்சுக்கிறா. அப்புறம் கிட்னாப்பர் ஹீரோயின் கிட்ட, நான் எவ்வளவு டீசெண்டா பணம் கொடு உன் பொண்ணை உயிரோட விட்டுறேன்னு சொன்னேன், இப்ப கூட பாரு நான் உன் பொண்ணை ஏதாச்சும் பண்ணனா, உயிரோட தானே இருக்கா அவ, நீ என்னடான்னா நல்லா வன்மம் பிடிச்ச வண்டார் கோயில் மாதிரி இருந்துகிட்டு போலீஸ உள்ள இழுத்து ஃபேக்கான பணத்தை கொடுத்து எனக்கே டிமிக்கி கொடுக்க பாத்துருக்க, இப்ப நான் உன் பொண்ணை என்ன பண்ணலாம், ஆனாலும் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், நான் கேட்ட பணத்தையும் ஒரு கருப்பு கலர் கேரி பேக்கையும் எடுத்துக்கிட்டு நான் சொல்ற லொகேஷனுக்கு வா அப்படின்னு கிட்னாப்பர் பேசியிருக்கான். ஹீரோயினும் பணத்தோட தனியா கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோ ரெக்கார்டான ஆடியோ எல்லாத்தையும் கேட்டுட்டு இவருமே அந்த லொகேஷனுக்கு போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஸ்பாட்டுக்கு போன ஹீரோயின்
ஹீரோயின் கிட்னாப்பர் சொன்ன மாதிரியே பிளாக் கலர் கேரி பேக்கை அவன் மூஞ்சில போட்டுக்கிட்டு அமைதியா உட்காந்துருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு பின்னால ஒரு லைட் மட்டுமே எரியிற கிட்னாப்பரோட வேன் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா, சொல்லுங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு டீம்மேட் ஆர்வமா கேக்குறான். ஆனா ஹீரோ கதை சொல்லல. போதும் எல்லாத்தையும் ஒரே டைம்ல சொல்லிட்டா அப்புறம் படத்தை எப்படி 1.5 மணி நேரம் ஓட்டுறது, பொறுமையா சொல்றேன்னு டீம்மேட் ஆஃப் பண்ண இந்த பக்கம் ஹீரோயின் விஐபி கிளைண்டோட லிஸ்ட் எல்லாம் வாங்கினால. வாங்கினதும் ஹீரோவுக்கு கால் பண்ணா ஹீரோ போன் எடுக்கல. ஒரு வாய்ஸ் மெயில் போடுறா. இதுதாங்க நான் அவங்கள்ட்ட கேட்கற கடைசி ஹெல்ப். இப்ப நான் சில பேரோட பேரு ஐடி நம்பர்லாம் சொல்றேன், அதை வச்சு அவங்களோட பேக்ரவுண்ட் மட்டும் எனக்கு செக் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறா. அதுக்கப்புறம் கிட்னாப்பரை மடக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ஆல்ட்டு போட்டிருக்காங்க. கடத்தப்பட்ட பொண்ணோட அம்மா பணத்தை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போக இன்ஸ்பெக்டரோட டீம் சுத்தி நின்று யார் அந்த பேக் எடுக்க போறான்னு கழுகு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவும் டீம்மேட்டும் கிட்னாப்பர் மிலிட்டரி ஆளுங்களோட சேர்ந்து தானே ட்ரெயினை விட்டு இறங்கி வந்து பண பேக்கை மாத்துறான் அப்படின்னா அவன் ட்ரெயின்ல தான் இருப்பான். சோ 2 பேரும் கிட்னாப்பர் ட்ரெயின்ல எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்க ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. மிலிட்டரி ஆளுங்கெல்லாம் ட்ரெயின்ல இருந்து இறங்குறாங்க. அதே மாதிரி கூட்டம் கட்டுக்கடங்காம போது கண்ணுமிக்கிற நேரத்துல கிட்னாப்பர் பேக்கை மாத்திட்டான். மீதி பேருக்கு தெரியாது கிட்னாப்பர் வேற வழியில தப்பிப்பான்னு. அப்ப ஹீரோ பண்ண மாதிரி இப்ப இவனுங்களும் ரயில்வே ஸ்டேஷன் மொத்தத்தையும் பிளாக் பண்றானுங்க. ஆனா ஹீரோ சுதாரிச்சு கிட்னாப்பர் போன தடவை எந்த வழியில தப்பிச்சானோ அந்த வழியில வந்து தப்பிச்சு போற கிட்னாப்பரை பார்த்துட்டு ஹீரோ டீம்மேட் 2 பேரும் வெறி புடிச்ச மாதிரி ஓடி கிட்னாப்பர் கையில வச்சிருந்த பண பேக்கை ஒரு காம்பவுண்டை தாண்டி அந்த பக்கமா போறான். போடும்போது அவனை மடக்கி பிடிச்ச அவன் மூஞ்ச பார்த்தா அங்க ஒரு மஜாவான ட்விஸ்டுங்க. இப்ப ஹீரோ பிடிச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, கடத்தப்பட்ட பொண்ணோட தாத்தா. யோ மிலிட்டரி, நீ எங்கயா இங்க அப்படின்னு மாட்டிக்கிட்ட தாத்தாவை ஸ்டேஷன் கொண்டு போய் விசாரிச்சதும் அங்க ஒரு பிளாஷ்பேக். பொண்ணு கடத்தப்பட்டதுமே பார்க்ல உட்கார்ந்து இருந்த தாத்தாவுக்கு கிட்னாப்பர் விட்டுட்டு போன ஒரு செல்லு கிடைச்சது இல்ல. உன் பேத்தி உனக்கு உயிரோட வேணும்னா யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம நீ தனியா இந்த இடத்துக்கு வான்னு கிட்னாப்பர் சொல்லியிருக்கான். தாத்தாவும் அவன் சொன்ன ஒரு பாழடைஞ்ச வேர் ஹவுஸ்க்கு போக வேர் ஹவுஸ் வாசல்ல நிக்கிறப்போ உள்ள இவரோட பேத்தி தாத்தா என்ன காப்பாத்துங்கன்னு கத்துற மாதிரி குரல் கேக்குது. சோ என்ன ஏதுன்னு யோசிக்காம அவசரத்துல அவர் உள்ள போனா உள்ள போனதுமே வெளியே இருந்த கிட்னாப்பர் கதவை மூடிட்டான். உள்ள தாத்தாவோட பேத்தியும் இல்ல, பேத்தி பேசி ரெக்கார்டான ஒரு ஆடியோ கேசட் தான் இருக்கு. தாத்தா உள்ள எவ்வளவு நேரமா அடைஞ்சிருந்தாருன்னு இவருக்கே தெரியல. ஒரு கட்டத்துல கதவு ஓபன் ஆக வெளியே வந்த தாத்தா அவரோட கார்ல ஏறினதும் கிட்னாப்பர் காருக்குள்ள அவன் சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு பேப்பர்ல டைப் பண்ணி வச்சிருக்கான். ஷார்ப்பா இத்தனை மணிக்கு நீ மிலிட்டரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற, அங்க பணத்தை மாத்தி எடுத்துட்டு வந்து காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் இருக்க என்கிட்ட தூக்கி போடுற, இதுல எது மிஸ் ஆனாலும் சரி உன் பேத்தி உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு கிட்னாப்பர் எழுதிருக்கான். சோ கிட்னாப்பர் அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை அவன் எடுக்காம அவனுக்கு பதில் இந்த வேலையை செய்ய தாத்தாவை அப்பாயிண்ட் பண்ணிருக்கான். இத தாத்தா ஸ்டேஷன்ல சொன்னதும், சரி நீ சொல்றத உண்மைன்னே வச்சுப்போம், கிட்னாப்பர் விட்டுட்டு போன ஒரு செல்லு பார்க்ல இருந்து உனக்கு கிடைச்சதுன்னு சொன்னல, அந்த செல்லு எங்க அப்படின்னு கேள்வியை போட்டு லாக் பண்ணா, அது நான் ட்ரெயின்ல வரும்போதே கிட்னாப்பர் ஆத்துல தூக்கி போட சொன்னா போட்டனே, சோ என்கிட்ட போன் இல்லன்னு தாத்தா முரண்பாடா ஒரு பதில சொன்னதும் டிபார்ட்மெண்ட் அதை நம்பல. விசாரிக்கும் போது தாத்தா கிட்ட ஒரு சிகரெட்டை கொடுத்து இதை அடின்னு சொல்றாங்க. அதை அடிச்சிட்டு தாத்தா அந்த சிகரெட்டை அன்னைக்கிறப்ப தாங்க ஒரு அஜால் குஜால் ட்விஸ்ட். தாத்தா ஆஸ்ட்ரேலியா சிகரெட் அணைச்சதும் கிட்னாப்பர் ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத்ல இருந்து கால் பண்ணா, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இருந்து. அங்க இருந்து ஒரு சிகரெட் பட்டு கிடைச்சது இல்லீங்களா, அதுவும் இதுவும் பாக்குறதுக்கு ஒரே ஷேப்ல இருக்கு. சோ ஏன் தாத்தாவே கிட்னாப்பரா இருக்க கூடாதுன்னு போலீஸ்க்கு ஒரு சந்தேகம். தாத்தாவோட வீட்டை ரைடு விடுறாங்க. அங்கேயும் ஒரு ட்விஸ்ட். கிட்னாப்பர் குப்பை வண்டியில கடத்தன பொண்ண போட்டோ எடுத்து அனுப்புனான்ல, பொண்ணு நின்னுட்டு இருக்க வீடு கூட குடியிருக்க வீடு மாதிரி இருந்துச்சு. பொண்ணுக்கு பேக்ரவுண்ட்ல சவுத்துல ஒட்டி இருக்க வால்பேப்பர் அதை எடுத்து சொல்லிச்சு இல்லையா, அந்த வால்பேப்பரும் தாத்தா வீட்டுல ஒட்டி இருக்க வால்பேப்பரும் ஒரே வால்பேப்பர். அது மட்டும் இல்ல, டெலிபோன் பூத்துல கிடைச்சிருக்க சிகரெட் பட்டில இருக்க டிஎன்ஏவும் விசாரணை ரூம்ல தாத்தா அடிச்சிட்டு வச்ச சிகரெட் பட்டில இருக்க டிஎன்ஏவும் ஒரே மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கடத்தப்பட்ட பொண்ணோட அம்மா கிட்ட, ஏன் மேடம் உங்க பொண்ணு காலையில 10 மணிக்கு காணாம போயிருக்கா, அப்ப நீங்க வீட்டுல இல்ல 1 மணி நேரம் கழிச்சு தான் வந்ததா சொன்னீங்க, அப்படியே இருந்தாலும் 11-12 மணிக்கெல்லாம் நீங்க போலீஸ்ட்ட சொல்லிருக்கணும்ல, ஏன் மதியம் 3 மணிக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? இந்த கேள்வியை டீம்மேட் கேட்டதும், இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்ணலாம் தாங்க நினைச்சேன், என் அப்பா தான் சொன்னாரு போலீஸ்டெல்லாம் கால் பண்ணா கிட்னாப்பர் வேற மாதிரி பண்ணிடுவாமா, கிட்னாப்பர் என்ன சொல்றானோ நம்ம அதை கேட்டு அப்படியே நடந்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம பொண்ணு வந்துருவா, சோ கால் பண்ணாதுன்னு அவர் சொன்னதுனால தான் நான் உடனே பண்ணல, அப்புறம் பயம் வந்து 3 மணிக்கு பண்ணிட்டேன் இப்படின்னு பொண்ணும் கோத்து விட போலீஸ்காரங்க முடிவே பண்ணிட்டாங்க தாத்தா தான் கிட்னாப்பர்னு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் விஐபி கிளைண்ட் லிஸ்ட்ல இருக்க நேமெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லியும் எந்த புண்ணியமும் இல்லைன்னதும் இவளே லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு ஆளோட வீட்டுக்கா தனியா போய் எப்படியாவது நம்ம பொண்ணை கடத்தின கிட்னாப்பர் மாட்டிட மாட்டானா அப்படின்னு ஏங்கி சுத்திட்டு இருக்கா. அதை காட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தா தாத்தா தான் கிட்னாப்பர்னு முடிவு எடுத்துட்டாங்க. பணத்துக்காக தான் அதை பண்ணிருப்பாருன்னு இவங்களே நினைச்சுக்கிட்டாங்க. கேஸை க்ளோஸும் பண்ண போறாங்க. டீம்மேட்டுக்கெல்லாம் ஒரே குஜாலு, ஏன்னா இவன் தானே ஹீரோவோட சேர்ந்து போய் தாத்தாவை அரெஸ்டே பண்ணா, நமக்கு ப்ரமோஷன் வரும்பா அப்படின்னு இவன் துள்ளி குதிச்சிட்டு இருந்தா அங்க ஹீரோ கேள்வி மேல கேள்வியா கேட்டு வைக்கிறாரு ஒரு செக்க. ஏண்டா கூமாப்பட்டி கூழாங்கல்ல, கேஸ்ல இவன் தான் சஸ்பெக்ட்னு சொல்ல ஒரு ஆள் கட்சிட்டான்னதும் அளவு கடந்த ஆனந்தமாகறியே. ஆனா நீங்க எல்லாரும் ஒரு பாயிண்ட் யோசிச்சு பாத்தீங்களாடா, கிட்னாப்பர் ஒரு டெலிபோன் பூத்துல நின்னு
ஃபோன் பேசினான்ல, பட் நீங்க போறதுக்குள்ள அங்க இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் வழிச்சு எடுத்துட்டு போயிட்டான். அவ்வளோ தெளிவானவன் எப்படி அவன் அடிச்ச சிகரெட்டை அங்கேயே போட்டு போவான். அப்புறம் குழந்தை கடத்தப்பட்ட அன்னைக்கு தாத்தாவோட காரு பயங்கர ஃபாஸ்டா ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போச்சுன்றீங்க. எங்கேயாவது இந்த போட்டோல காருக்குள்ள உட்காந்துருக்க ஆள் யாருன்னு தெரியுதா? அப்புறம் எப்படி இதை ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியும்? இப்ப நான் கேட்கற கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்றா. சப்போஸ் போன் பூத்ல நின்று போன் பேசின கிட்னாப்பர் கையில கிளவுஸ் போட்டு போன் பேசியிருந்தான்னு வையேன், அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் போன்ல பட்டே இருக்காது. சோ அவன் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டையும் அழிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. ஆனா அவன் போன்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் அழிச்சதுனால இதுக்கு முன்னால அதுல யார் யாரெல்லாம் போன் பேசினாங்களோ எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் போயிடுச்சு. கிட்னாப்பர் மட்டும் மாட்டிக்க கூடாது, இந்த இன்வெஸ்டிகேஷனை இன்னும் லேட் ஆகணும்னு நினைச்சிருந்தானா எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்டையும் அப்படியே விட்டு போயிருப்பான். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அதுல இருக்க ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் விடாம எல்லாரையும் ஒரு ஒரு ஆளா தனித்தனியா தேடி விசாரிச்சு நாளை கடத்திட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அவன் அதை பண்ணாம ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் அழிச்சிட்டு சிகரெட்டை மட்டும் ஏன் விட்டு போனோம்? ரெண்டாவது, தாத்தா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாரு, கிட்னாப்பர் அவரை அடைச்சு வச்சுட்டு தான் சொல்றாரு. ஏன் இவரை அடைஞ்சிருந்த அந்த டைம் கிட்னாப்பர் அவரோட வீட்டுக்கு கடத்தப்பட்ட குழந்தையோட போய் அங்கிருந்து போட்டோ எடுத்து அதை குப்பை வண்டியில அனுப்பியிருக்க கூடாது. கிட்னாப்பர் தாத்தாவை மாட்டி விட அழகா பிளான் போட்டிருக்கான். அவன் கேட்ட ரான்சம் காசு எடுக்கிறதுக்கு கூட தாத்தாவை பகடக்காயா யூஸ் பண்ணிருக்கான். நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல தாத்தாவை பிடிக்கும் போது அங்க என்ன நடந்துச்சுன்றத நீயும் நானும் கண்கூடா பார்த்தோம்ல. செவுத்துக்கு அந்த பக்கம் நிக்கிற கிட்னாப்பர் கிட்ட தாத்தா பேக தூக்கி போட முயற்சி பண்ணாரு, கரெக்ட் தானே? அப்ப செவுத்துக்கு அந்த பக்கம் தான் கிட்னாப்பர் இருந்திருக்கான். நம்ம அவனை பிடிக்காம அவன் நம்மளை திருப்பறதுக்கு பொறியா வச்சிருந்த தாத்தாவை பிடிச்சி ஏமாந்துட்டோம். எல்லாத்தையும் விட்றா, தாத்தா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யானாச்சும் நீங்க செக் பண்ணீங்களா? கிட்னாப்பர் தாத்தாவை ஒரு இடத்துல அடிச்சு வச்சிருந்ததா தாத்தா சொல்றாரு இல்ல, அங்க போயிட்டு நீங்க செக் பண்ணீங்களா? எதுவுமே பண்ணல. சும்மா 2 எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னதும் இவ்வளவு பெரிய கேஸ்ல அவர் தான் சஸ்பெக்ட்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு ஹீரோ எவ்வளவோ சொல்லியும் டீம்மேட் அதை ஏத்துக்கவே இல்லை. அங்க அப்படி போயிட்டு இருக்க இங்க ஹீரோயின் விஐபி கிளைண்ட் லிஸ்ட்ல இருக்க ஒருத்தவங்களோட வீட்டுக்கும் தனித்தனியா போய் நம்ம தேடி போற ஆள் தான் கிட்னாப்பரா இருப்பானோன்னு பார்த்துட்டு இருந்தால. அப்படி லிஸ்ட்ல இருந்த ஒரு ஆளோட வீட்டுக்கு போக வீடே ஆள் யாரும் இல்லாத ஒரு தனி இடத்துல கூட்டி கொண்டா இருக்கு. ஹீரோயின் வீட்டுக்குள்ள போனதும் இவளுக்கு ஒரு போட்டோ ஆல்பம் கிடைக்குது. போட்டோஸ் எல்லாமே ஹீரோயினோட பொண்ணு எப்ப கடத்தப்பட்டாலோ கடத்தப்பட்டது 1997 அப்ப எடுத்த போட்டோஸ். உடம்பு சரியில்லாம ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன மாதிரி அந்த போட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் வீட்டு கேலண்டர் பக்கம் திரும்பினா கேலண்டர்ல ஹீரோயின் பார்த்த ஒரு விஷயம் இவளுக்கு தூக்கி வாரி போடுது. இந்த வீட்டுல இருந்தவன் கேலண்டர்ல ஒரு ஒரு நாளையும் எண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இன்னைக்கு இந்த நாள் முடியுது, இன்னைக்கு இந்த நாள் முடியுது அப்படின்னு ஒரு ஒரு டேட்லயும் இன்ட்டு மார்க்க போட்டு வச்சு கரெக்டா ஹீரோயின் பொண்ணோட கேஸ் என்னைக்கு எக்ஸ்பைரி ஆச்சோ அது ஜூலை 19 தானே, அதை மட்டும் ரவுண்டு போட்டு வச்சிருக்கான். சோ இந்த வீட்டுக்காரன் தாங்க கிட்னாப்பர். இதை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் பேரஞ்ச மாதிரி நிக்கிறா. அப்ப அந்த வீட்டுக்கு ஒரு கார் வருது. காரை விட்டு இறங்கி வந்தால் வீட்டுக்கு வெளியே டோர் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அவங்களோட நிழல் மட்டும் நமக்கு தெரியுது. அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட போனா கிட்னாப்பர் தன்னை எந்த இடத்துல அடைச்சு வச்சிருந்ததா தாத்தா சொன்னாரோ ஹீரோ அங்க போய் செக் பண்ணும்போது இங்க தாத்தா வரப்போவே இவரோட பேத்தி பேசின ஒரு ஆடியோ ரெக்கார்ட் கேசட்ல இருந்துச்சு இல்ல, கேசட் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. அது ஹீரோவுக்கு கிடைக்குது. கிடைச்ச கேசட்டோட தான் ஃப்ரெண்டு கடைக்கு வந்த ஹீரோ டேமேஜ் ஆயிருக்க கேசட்ல இருக்க ஆடியோவை எப்படியாவது எடுத்துக்கூடன்னு சொல்ல ஆடியோவை வெளியெடுத்து பிளே பண்ணா அங்க ஒரு ட்விஸ்ட். கேசட்ல அந்த பொண்ணு தாத்தா தாத்தா என்ன காப்பாத்துன்றா. பட் நல்லா சவுண்ட் வச்சு கேட்கும்போது ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க அந்த பொண்ணு கிட்ட தாத்தான்னு சொல்லுன்னு சொல்ல வைக்கிறாங்க. ஒருவேளை போலீஸ் சந்தேகப்படுற மாதிரி தாத்தாவே அவரோட பேத்தியை கடத்திருந்தா இவரே போய் சொந்த பேத்தி கிட்ட தாத்தான்னு சொல்லு தாத்தான்னு சொல்லுன்னு கேட்பாரா? கண்டிப்பா இல்ல. அப்படின்னா உண்மையான கிட்னாப்பர் வேற எவனோ ஒருத்தவன். இதை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டா அதே டைம் அங்க ஹீரோயின் இருக்க வீட்டுக்கு வெளியே கிட்னாப்பர் வந்து உக்காந்தான்ல கதவுக்கு அந்த பக்கம், வந்த கோவத்துக்கு ஹீரோயின் உள்ள இருந்த ஒரு கத்தி எடுத்து வெளியே இருக்க அந்த ஆளை குத்தலான்னு போறா. குத்துனாலோ இல்லையோ தெரியல. அங்க சீனை கட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தா ஹீரோ கிடைச்ச ஆதாரத்தோட இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணி நீங்க பிடிச்சு வச்சிருக்க தாத்தா உண்மையான குற்றவாளி இல்ல, நான் சொல்றதை கேளுங்கன்னு படிச்சு சொல்றாரு. இவனுங்க கேட்கல. ஒரு கட்டத்துல நீங்களாம் ஒரு போலீஸாடா, நீங்க போலீஸா இருக்க லாக்கியே இல்ல அப்படின்னு ஹீரோ கண்ணா பின்னான்னு கத்துனதும் டென்ஷன் ஆன இன்ஸ்பெக்டர் தம்பி என்னமோ போலீஸ் வேலையை நீ மட்டும்தான் யோக்கியமா பாக்குற மாதிரி பேசிட்டு இருக்காத, என்ன நாங்க எவிடன்ஸை தப்பா வச்சு அந்த ஆளை சஸ்பெக்ட்னு சொல்லிட்டோன்ற, இந்த எவிடன்ஸ் இது வரைக்கும் நீ பாத்தியா, புடி இதை பார்த்ததுக்கு அப்புறம் பேசு அப்படின்னு ஒரு ஃபைலை தூக்கி போட இதுக்கான விளக்கத்தை டீம்மேட் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு சொல்றான். இப்போ ரீசெண்டா ஒரு பொண்ணை கடத்தினதும் கிட்னாப்பர் பொண்ணோட வீட்டுக்கு கால் பண்ணிலாம் பேசினான்ல, அந்த ஆடியோவை எப்படியும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தாத்தாவையும் பேச வச்சு 2 ஆடியோவையும் கம்பேர் பண்ணிருக்காங்க. ட்விஸ்ட் என்னன்னா 2 ஆடியோலையும் பேசினது ஒரே ஆள் தான்றது திட்டவட்டமா தெரியுது. கிட்னாப்பர் ஏதோ டிவைஸ் எல்லாம் செட் பண்ணி கம்ப்யூட்டரைஸ்ட் வாய்ஸ் மாதிரி தானே பேசினா. ஒரு ஆடியோல எவ்வளவுதான் ஃபில்டர் போட்டாலும் சரி அதுல இருக்க ஒரிஜினல் டோனை மாத்த முடியாது. சோ கிட்னாப்பர் பேசின ஆடியோல இருக்க ஒரிஜினல் டோன் தாத்தாவோட ஒரிஜினல் டோனோட 100% மேட்ச் ஆகுது. இதை விட ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் என்ன வேணும்? டீம்மேட் அதை சொல்லிட்டு போனதும் ஹீரோவுக்கு எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறதுன்னு தெரியல. கம்ப்யூட்டர்ல இருக்க வாய்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிக்கிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போனார் இல்ல இவரோட ஃப்ரெண்டு கடை, அதே கடைக்கு போய் கிட்னாப்பர் 2வது பொண்ணை கடத்தினதுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுக்கு கால் பண்ணி பேசினால அந்த ஆடியோவை கொடுக்க ஆடியோவை கேட்ட
கேட்ட கடைக்காரருக்கே மண்டை காயுது. என்னப்பா இது, ஆடியோல பேசுற பொண்ணு அம்மாவோட வாய்ஸ் கிளியரா கேக்குது, ஆனா கிட்னாப்பரோட வாய்ஸ் ரொம்ப டேமேஜா இருக்கு. சொல்ல போனா ஒரிஜினல் வாய்ஸையே காப்பி பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரில இருக்குது. சரி இதை விடு, உனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னு கடைக்காரர் கேட்க, அதாங்க 15 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் பொண்ணை கடத்தின கிட்னாப்பர் ஹீரோயின் வீட்டுக்கு கால் பண்ணி பேசினால, அந்த ஆடியோ ரெக்கார்ட்லாம் இன்னும் உங்கள்கிட்ட தானே இருக்கு. அதுல பேசியிருக்க கிட்னாப்பரோட வாய்ஸும் போன சீன்ல நான் உங்கள்கிட்ட ஒரு கேசட் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்ல, நடுவுல கூட பொண்ணு கிட்ட தாத்தான்னு சொல்லுன்னு கிட்னாப்பர் பேசினானே, அந்த வாய்ஸும் மேட்ச் ஆகுதான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு ஹீரோ கேட்டு அங்கேயே வெயிட் பண்ணி ரிசல்ட் எல்லாம் வந்ததும் என்ன ஏதுன்னு கேட்டா, இந்த ட்விஸ்ட்டுக்கு என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல. அப்படி ஒரு அதிரி புதிரியான ட்விஸ்ட். 15 வருஷத்துக்கு முன்னால கிட்னாப்பர் பேசின வாய்ஸையும் இப்போ தாத்தான்னு சொல்லுன்னு கிட்னாப்பர் பொண்ணு கிட்ட பேசின வாய்ஸையும் கம்பேர் பண்ணா, அது அப்போ கிட்னாப்பர் பேசின வாய்ஸ் மாதிரி இல்ல, அதுக்கு பதில் கிட்னாப்பரோட போன்ல பேசினால ஹீரோயின் தாத்தான்னு சொன்ன குரல் ஹீரோயின் வாய்ஸோட மேட்ச் ஆகிறதா கடைக்காரர் சொல்றாரு. இந்த ஒண்ணு மட்டும் தான் இப்படி, மிச்சபடி 15 வருஷத்துக்கு முன்னால பேசின கிட்னாப்பரோட வாய்ஸ் இப்ப கிட்னாப்பர் வேற எங்கெல்லாம் பேசினானோ அந்த வாய்ஸ் ரெண்டும் தாத்தாவோட வாய்ஸோட தான் ஒத்து போகுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரசன்ட்ல பேசுற கிட்னாப்பரோட வாய்ஸ் ஏன் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குன்னு கடைக்காரர் யோசிச்சாரு பாருங்க. அதுக்கான பதில தேடும் போதுதான் இன்னொரு மேட்டரும் தெரிஞ்சிருக்கு. அப்பப்போ கிட்னாப்பர் பேசுறதுக்கு நடுவுல டொக்கு டொக்குன்னு ஒரு சவுண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லங்க, ரெண்டாவது பொண்ணை கடத்தினதுக்கு அப்புறம் கிட்னாப்பர் பொண்ணோட வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி பேசினானே, அது எதுவுமே இப்ப ஃப்ரெஷ்ஷா பேசின வாய்ஸே இல்ல. 15 வருஷத்துக்கு முன்னால பொண்ணை கடத்திட்டு அந்த டைம்ல கிட்னாப்பர் என்ன பேசினானோ அதையே தான் இப்பவும் பேசியிருக்கான். ரெண்டாவது பொண்ணை கடத்தி பேசினது அப்ப கடத்தின கிட்னாப்பரே இல்ல. அந்த டைம்ல கிட்னாப்பர் பேசின ஆடியோவெல்லாம் டேப் ரெக்கார்டர்ல வச்சு அதை போன் மூலியமா கேட்க வச்சிருக்காங்க. டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது அந்த சவுண்டு தான் அந்த டொக்கு டொக்கு சவுண்டு. அப்ப பேசின கிட்னாப்பரோட ஆடியோலாம் ஹீரோயின் வீட்டுல கேசட்டா இருக்கிறத அப்பவே நமக்கு காட்டியிருந்தாங்க. போதா குறைக்கு இப்போ ஒரு ஆடியோல சின்ன பொண்ணு கிட்ட தாத்தான்னு சொன்ன குரல் ஹீரோயினோட குரல்னு தெரிஞ்சு போச்சு. கொய்யால ரெண்டாவது பொண்ணை கடத்தினதே ஹீரோயின் தாங்க. பொண்ணை கடத்திட்டு அவ தாத்தாவை கோத்து விட ட்ரை பண்ணிருக்கா. சோ பார்க்ல ரெண்டாவது ஒரு போனை வச்சு அது மூலியமா தாத்தா ஒரு இடத்துக்கு வர வச்சு அங்க தாத்தாவை அடைச்சு வச்சதும் இவதான். அதே டைம் கடத்தின பொண்ணை தாத்தாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு அவளை போட்டோ எடுத்ததும் இவதான். நைட் டைம்ல தாத்தாவோட கார் டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போச்சு இல்ல, அதை பண்ணதும் இவதான். கடைசியா பொண்ணு காணாம போன வீட்டுக்கு ஒவ்வொரு தடவை கால் பண்ணி பேசும்போதும் கிட்னாப்பர் அப்ப பேசின பழைய ஆடியோவை டேப் ரெக்கார்டர்ல போட்டு அதை போன் ரிசீவர் மூலியமா அவங்களை கேட்க வச்சு ரெண்டு தப்பையும் ஒரே கிட்னாப்பர் தான் பண்ண மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்கா. அது ஏன்ற பிளாஷ்பேக் போனா ஹீரோயின் கிட்னாப்பரோட வீட்டுக்குள்ள இருக்கா. வெளியே கிட்னாப்பரும் வந்து உட்காடுறான். கத்தியோட ஹீரோயின் குத்த போனால, வெளியே உட்காந்துருக்கிறது வேற யாரும் இல்லைங்க. நல்லா செட்டு பல்லு மாட்டின சேட்டு மாதிரியே ஒரு ஜீவன் இருக்கும் பாருங்க, தாத்தா அவனே தான். இவன் தான் 15 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயினோட பொண்ணை கடத்தின கடத்தல்காரன். அப்பவே ஹீரோயின் தாத்தாவை கொலை பண்ணிருப்பா. ஆனா அந்நேரம் பார்த்து கார்ல தாத்தாவோட பொண்ணும் பேத்தியும் அங்க வந்திருக்காங்க. ரெண்டு பேரு கூடயும் தாத்தா அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கான். இதை ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. நம்ம பொண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கான தண்டனை அனுபவிக்காம இவன் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பானா? கூடாது, இருக்கவே கூடாது. இவனுக்கு சேர வேண்டிய தண்டனையை கொடுத்தே ஆகணும்ட்டு தான் கொஞ்ச நாள் அந்த ஃபேமிலியை க்ளோஸா வாட்ச் பண்ணி தாத்தாவோட பேத்தியவே தூக்கி அந்த கேஸ்ல தாத்தாவே கோத்து விட்டா. அதுவும் தனி கேஸா இல்ல, 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணை கடத்தின கடத்தல்காரன் இவன் தான்ற உண்மையையும் சேர்த்து வெளியே கொண்டு வந்துட்டா. ஆக ரெண்டாவது பொண்ணோட கடத்தல் நடக்கிற அதே டைம் ஹீரோயின் எங்கெங்கயோ போயிட்டு எதையோ விசாரிக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் பிளாஷ்பேக். நான் சில பேரோட பேரும் ஐடியும் சொல்றேன், அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி சொல்லுன்னு ஹீரோயின் ஹீரோவுக்கு வாய்ஸ் மெயில் ஒன்று அனுப்புனா இல்லீங்களா. உண்மை தெரிஞ்சதும் ஹீரோ அந்த வாய்ஸ் மெயிலை இப்போ செக் பண்றாரு. அதுல சொன்ன பல பேருக்கு நடுவுல தாத்தாவோட பேரும் இருக்கு. சோ உண்மை தெரிஞ்சதும் ஹீரோ ஹீரோயினருக்கு இடத்த கண்டுபிடிச்சு அங்க போய் பார்த்தா கடத்தின பொண்ணை சொந்த பொண்ணு மாதிரி ஹீரோயின் கூடவே வச்சு அவ்வளோ பாசமா பாத்துக்கிறா. என்ன இருந்தாலும் ஹீரோயின் பண்ணது தப்பு தானே. சோ என்னமா அதெல்லாம் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, வெளியே தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா. பேசாம அந்த பொண்ணை என் கூட அனுப்பு, நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, சார் அப்ப என் பொண்ணுக்கு நடந்தது மட்டும் நியாயமா சார்? என் பொண்ணு செத்துட்டா, சாவடிச்சவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னா ஸ்டாட்யூட் ஆஃப் லிமிடேஷன் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்போ ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஏதோ என் சக்திக்கு முடிஞ்சதை வச்சு அப்பா அவன் அனுபவிக்க முடியாத தண்டனையை இப்போ வாங்கி கொடுக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கும் வந்து முட்டுக்கட்டை போட்டால் எப்படி சார்? இந்த பொண்ணை நான் என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன் சார். குறைஞ்சது 15 வருஷமா வச்சு அந்த ஆள் உள்ள இருக்கணும், அப்பதான் என் மனசு ஆறும். அது வரைக்கும் பொண்ணு என் கூடவே இருக்கட்டும், தயவு செஞ்சு கேட்குறேன் சார் அப்படின்னு ஹீரோயின் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சரா. சொன்னா கேளுமா, இதுக்கு இது வழி இல்லைம்மா, அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அவ்வளோதானே, அதை நான் வேற மாதிரி ஆல்டர் பண்றேன், நான் சொல்றத புரிஞ்சுக்கோன்னு வம்படியா சின்ன பொண்ணை கார்ல ஏத்திக்கிட்டு ஹீரோ எங்க போனாரோ அங்க சீனை கட் பண்ணா ஜெயில இருக்க தாத்தாவை மீட் பண்றதுக்கு ஹீரோ வராரு. அப்பா ஒரு வழியா பல வருஷ சேசிங்க்கு அப்புறம் இன்னைக்கு நேருதல்ல பாத்துக்கிறோம்ல அப்படின்னு ஹீரோ சொன்னதும் தாத்தா ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி திருன்னு முழிகிறாப்பல. என்னடா இப்படி ஆக்டிங் பண்ற, உனக்கு என்ன அவார்டா கொடுக்குறாங்கோ? எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன், பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மாட்டிக்க கூடாதுன்னு 15 வருஷம் குடும்பத்தெல்லாம் விட்டு தனியா பிரிஞ்சு டொக்கு மாதிரி ஒரு வீட்டுல வாழ்ந்திருக்கல, கேலண்டர்ல தேதியெல்லாம் குறிச்சு என்னைக்கு கேஸ் எக்ஸ்பைரி ஆகும்னு எண்ணிக்கிட்டே வேற இருந்திருக்க அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்க.
இருக்க ஓப்பனிங் சீன்ல நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம்ல, அதுக்கான முழு பிளாஷ்பேக் போறாங்க. ஹீரோயின் தலையில கேரி பேக்கை போட்டுக்கிட்டு கார்ல உட்காந்துட்டா. இவ காருக்கு பின்னால ஒத்த லைட் மட்டுமே போட்ட கிட்னாப்பரோட காரு, அது ஒரு திருட்டு காரு வந்திருக்கு. ஹீரோயினோட காரை கிராஸ் பண்ணி ஹைவேஸ்க்கு பக்கத்துல இருக்க காட்டு பகுதிக்குள்ள கார் எடுத்துட்டு போன கிட்னாப்பர் கார் டிக்கியில பொண்ணை ஒளிச்சு வச்சிருக்க பெட்டியை திறந்திருக்கான். நம்ம இதுக்கு முன்னால ஒரு பிளாஷ்பேக் பார்க்கும்போது ஹீரோயினோட பொண்ணு கிட்னாப்பருக்கே தெரியாம அவ பேக்ல இருந்து ஒரு பென்சில் எடுத்து மறைச்சு வச்சிருந்தால, பொட்டியை திறந்ததும் பென்சிலால கிட்னாப்பரோட தொடையிலே ஒரு இறக்கிட்டா. இதுதான் சாக்குன்னு பொண்ணு தப்பிச்சு ஓட கிட்னாப்பர் பின்னாலேயே துரத்திக்கிட்டு ஓட தெரியாம ஒரு இடத்துல பொண்ணோட கால் ஸ்லிப் ஆகி ஒரு மலை மாதிரியான இடத்துல இருந்து பறந்தே ஹைவேஸ்ல விழ வந்திருக்கா. அதே டைம் தான் ஹீரோயினோட காரை கிராஸ் பண்ணி வந்த ஹீரோ, என்ன இவ தலையில கேரி பேக் எல்லாம் போட்டுக்கிட்டு வித்தியாசமா உட்காந்துருக்கா அப்படின்னு ஹீரோயினை பார்த்துக்கிட்டே எதிர்ச்சியா மேல நிமிந்தா. மேல ஹீரோயினோட பொண்ணு பறந்து வரா. எங்க அவன் மேல மோதிர போறோம்னு ஹீரோ கார் ஸ்டீரிங்கை திருப்பினதுனால தான் கார் கட்டுப்பாட்டை எழுந்து ஆக்சிடென்டே ஆயிருக்கு. இப்படி நடக்கும்னு கிட்னாப்பரே எதிர்பார்க்கல. அவனோட எண்ணம் முழுக்க முழுக்க அவன் பொண்ணுக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம், அதை சரி பண்ண பணம் வேணும். அதுக்கு தான் ஹீரோயின் பொண்ணை கடத்திருக்கான். சோ ஹீரோயினோட கார் பேக் சைட்ல அவ வச்சிருக்க பணத்தை மட்டும் கிட்னாப்பர் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். அதை ஹீரோவும் பார்த்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் சவுண்ட் கேட்டு மூஞ்சில இருக்க கேரி பேக் எடுத்த ஹீரோயின் ஹீரோவோட கார் கிட்ட நடந்து வந்து கீழே விழுந்திருக்க இவ பொண்ணோட செருப்பை பார்த்துட்டு செத்த பொண்ணை கட்டி பிடிச்சி அழுன்னு அழுதுருக்கா. உன் பொண்ணை காப்பாத்த அடுத்தவன் பொண்ணு எப்படி போனாலும் பரவாயில்லன்னு இப்படி ஒரு மகா தப்பு பண்ணிருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு பிரசன்ட்ல ஹீரோ தாத்தாவை பார்த்து கத்துனதும், சார் சார் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா கடத்தின பொண்ணை கொலை பண்ணணும்ன்றதெல்லாம் என்னோட இன்டென்ஷனே இல்ல. என் பொண்ணை காப்பாத்த எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை பிறந்துருச்சா, ஒரு குழந்தைய வளர்த்து பாருங்க, அப்பதான் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நம்மளால எதுவும் பண்ண முடியலையேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும் பாருங்க, அது உங்களுக்கு புரியும். அது புரியலாம் இப்படிதான் பேசுவீங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் பண்ணதெல்லாம் தப்பே இல்லை சார் அப்படின்னு தாத்தங்காரன் அவன் பண்ண தப்பை நியாயப்படுத்த கொஞ்ச நேரம் ஹீரோ கோவப்பட்டாலும் ஏன் ராஜா பேச மாட்டேன், பாதிக்கப்பட்டது அடுத்தவன் விட்ட பொண்ணு இல்ல, அப்படிதான் இலக்காரமா பேசுவேன். ஆனா இப்போ உன் பொண்ணையே தூக்கிட்டாங்கல்ல, அந்த பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா. நான் சொல்ற மாதிரி நீ கேட்டு நடந்துக்கலனா உன் பேத்தியை என்னைக்கும் பார்க்க முடியாது. என்ன சொல்ற அப்படின்னு ஹீரோ கேட்டு தாத்தாவுக்கு முன்னால ஒரு பேப்பரை வைக்கிறாரு. அதை தாத்தா படிக்க அதை அப்படியே ஹீரோ ரெக்கார்ட் பண்ண நடந்த கதை என்னன்னா, தான் பேத்திய தான் தான் கடத்திருக்கன்னு தாத்தாவை ஹீரோ ஒத்துக்க சொல்லியிருக்காரு. அப்பதானே 15 வருஷத்துக்கு முன்னால இவன் பண்ண தப்புக்கு இப்ப தானே கிடைக்கும். தாத்தாவும் என் பேத்திய நான் தான் பணத்துக்காக கடத்தினேன், அவளை இப்போ ஒரு புதருக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன், போய் கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு பேசியிருக்கான். சோ தாத்தா தப்ப ஒத்துக்கிட்டதுக்காக தாத்தாவை அரெஸ்ட் பண்ணி 15 வருஷம் தண்டனை கொடுத்தாச்சு இந்த பக்கம் ஹீரோ. இவரே பொண்ணை ஒளிச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து பொண்ணை வெளியே கொண்டு வந்து பொண்ணை காப்பாத்தினதா கணக்கு காட்டிட்டாரு. ஹீரோயினோட தேவையும் அதானே, தாத்தாவுக்கு தண்டனை கிடைச்சா போதும், கிடைச்சிச்சுல்ல. சோ லாஸ்டா தான் பொண்ணு ஞாபகமா அவ செத்த இடத்துக்கு போய் அவளுக்காக ஒரு ஷூவை வச்சுட்டு ஒரு மரத்தை தான் பொண்ணா நினைச்சு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கப்போ படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.